கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதாச்சலம் அருகே அரசு பேருந்து ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதாச்சலம் அருகே அரசு பேருந்து ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஓட்டுநர் நடத்துனர்கள் போராட்டத்தை அடுத்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதான தகவல் வெளியாகியிருக்கிறது. அரசு பேருந்தை வழிமறித்து ஓட்டுநரை தாக்கிய போதை ஆசாமி என்ற அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளைஞரை கைது செய்ய கோரி ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருத்தாச்சலம் அருகே அரசு பேருந்தை வழிமறித்து போதை ஆசாமி தாக்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அரசு பேருந்தை வழிமறித்து ஓட்டுநரை போதை ஆசாமி தாக்கியதான தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலையின் குறுக்கே நின்றவரை விலகச் சொன்னதால் தாக்குதல் என புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சாலையிலேயே பேருந்துகளை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதையடுத்து காவல்துறையினர் அவர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருத்தாச்சலம் அருகே அரசு பேருந்தை வழிமறித்து ஓட்டுநரை தாக்கிய போதை ஆசாமியை கைது செய்ய கோரி ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பற்றிய மேலும் விவரங்களை உடைய செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, என்ன நடந்தது? வணக்கம். தருமபுரி மாவட்டம் விருத்தாச்சலம் சிதம்பரம் 4 முனை தெற்கு சாலையில் விருத்தாச்சலத்தில் இருந்து கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை வழிமறித்து நடுச்சாலையில் மதுபோதையில் இருந்த இளைஞர் ஒருவர் வழிமறித்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அந்த அரசு பேருந்தில் தற்காலிக ஓட்டுநராக உள்ள அருள்ராஜ் என்பவர் கீழே இறங்கி சாலையில் மதுபோதையில் பேருந்தை வழிமறித்த அந்த இளைஞரை ஓரமாக போக சொல்லியிருந்தார். அதனை கேட்டுக்கொண்டு ஓரமாக போக சொன்ன போது ஆத்திரம் வந்த அந்த மதுபோதையில் இருந்த அந்த நபர் இளைஞர் நடத்துனரை நடுச்சாலையில் சராமரியாக தாக்கி கழுத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவ்வழியாக வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு அதாவது தற்காலிக ஓட்டுநரை தாக்கிய நடத்துனரை தாக்கிய நபரை கைது செய்ய வலியுறுத்தி கடந்த 20 நிமிடத்திற்கு மேலாக தொடர்ந்து போராட்டத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசாரும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரபு. கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.